किया है वह सभी लौट कर आ रही है। பாதாளத்தின் வாசல்கள் சபையை மட்டும் மேற்கொள்ளுவது இல்லை. अधोलोक की हाकिम मंडली तक नहीं आ सकती है, சபையை மேற்கொள்ளுவது இல்லை, और इसके ऊपर नहीं आ सकती है, மேற்கொள்வது இல்லை, और वह चढ़ाई नहीं कर सकता, உன்னை மேற்கொள்ளாது, वह चढ़ाई नहीं कर सकता। உன்னை அருமையாய் ஆண்டவர் நடத்துவார். परमेश्वर आपकी अगुवाई अच्छी रीति से करेंगे। தரித்திரத்தை அனுபவித்தீர்களோ? कंगाल का अनुभव किए हो क्या? வெளியே மற்றவர்களுக்கு முன்பதாக ஏராளமான நன்மை இருப்பது போல இருந்தும் தரித்திரத்தை அனுபவித்தீர்களோ? और ऐसे कंगाल की स्थिति आप लोगों के बीच में थी क्या? தரித்திரத்தின் நுகத்தை இதோ இந்த நாளில் நான் இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் கர்த்தர் முறிக்கிறார். और मैं इस प्रार्थना करने वाले इस समय पर यहोवा कंगाल की स्थिति को தேவன் முறிக்கிறார். प्रभु से निकाल रहे हैं। தேவனுடைய வல்லமை முறிக்கிறது. परमेश्वर की सामर्थ निकाल रही है। தேவனுடைய வல்லமை முறிக்கிறது. परमेश्वर की सामर्थ नाश कर रही है। தரித்திரத்தின் நுகங்கள் முறிந்து விழுகின்றது. कंगाल की स्थिति वह नाश हो जा रही है। கர்த்தருடைய கை உங்களை உயர்த்தும். यहोवा का हाथ आपको बढ़ाएगा। உங்களுடைய உறவினர்கள் வந்து சொல்வார்கள், நீ பெரிய பணக்காரனாடா என்பார்கள். आपके परिवार के लोग आकर कहेंगे कि तू बहुत बड़ा धनवान है क्या? நீங்க 2 கொரிந்தியர் 8:9 எடுத்து நீட்டுங்க. दूसरा कोरिन्थियों 8:9 को उनको दिखाइए। என்ன ஐஸ்வர்யவானா மாத்ததான் என் ஆண்டவர் தரித்திரரானா. मुझे धनवान बनाने के लिए मेरा परमेश्वर वह कंगाल बना है, ஆகவேதான் என்னை உயர்த்துகிறார். इसलिए मुझे बढ़ा रहा है। உங்களை ஆண்டவர் நடத்துவார். परमेश्वर आपकी अगुवाई करेंगे நித்திய ராஜ்யத்திலும் ஐஸ்வர்யவான்களாக்குவார். और नित्य राज्य में भी आपको धनवान बनाएंगे। தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இராமல்னு ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிற. அப்படின்னா தேவனுக்கு முன்பதாக பரலோகத்திலும் ஐஸ்வர்யவானாய் நீங்கள் இருக்க வேண்டும். यानी परमेश्वर के सामने स्वर्ग राज्य में भी आपको धनवान रहना है। உலகத்திலே अनेक காரியங்களை செய்து பரலோகத்தில் போய் தரித்திரனாய் இருக்க கூடாது. इस संसार में बहुत कार्य करके स्वर्ग राज्य में कंगाल नहीं रहना है। வலது கை செய்வது இடது கைக்கு தெரிய வேண்டாம். जो दाहिने हाथ करता है बाएं हाथ ना जाए। உபவாசம் இருக்கும்போது வெளியே மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம். और उपवास रखते समय दूसरे वह ना जाने। பொய் சொல்ல வேண்டாம். झूठ नहीं बोलना है। நீங்களாக போய் தம்பட்டம் அடிக்க और வேண்டாம். आप अपने आप में जाकर दूसरों को मत बताइए। உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாய் இருக்கும். आपका बल स्वर्ग राज्य में बहुत बड़ा सा கர்த்தர் होगा। உங்களை ஆசீர்வதிப்பார். यहोवा आपको आशीष करेंगे। மீட்பர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவீர்களா? मुक्तिदाता यीशु मसीह को सभी लोग स्तुति कहेंगे। ரட்சகராகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். उद्धारकर्ता मुक्तिदाता यीशु मसीह आपकी स्तुति हो। குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். हे पुत्र आपकी स्तुति हो। குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். हे पुत्र आपकी स्तुति हो। பிதா குமாரன் ஆவியானவரில் ஒருவரான குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். पिता पुत्र आत्मा में एक पुत्र आपकी स्तुति हो। மீட்பர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். मुक्तिदाता यीशु मसीह आपकी स्तुति हो। எங்களுக்காக கொல்கதாவில் பாடுபட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். हमारे लिए कोलकाता में सहने वाले आपकी स्तुति हो। உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். जिंदा जी उठने वाले आपकी स्तुति हो। நன்றி கர்த்தாவே. धन्यवाद प्रभु। ஹalleluya 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 சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பந்தி ஆகிய திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்பட போகிறோம்.
மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் இதில் பயபக்தியோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சொல்லும்போது மாத்திரம் நீங்கள் கமெண்ட் எடுக்கணும். மற்றபடி இப்போது யாரும் அதை பக்கத்தில் போக வேண்டாம். சொல்லும்போது மாத்திரம் நீங்கள் எடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் டிவியில் கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள் உண்டு. நம்முடைய ஆர்ச் பிஷப் மற்றும் பிஷப் அம்மா அவர்களுடைய விசேஷித்த செய்தி மற்றும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஒர்ஷிப் அதில் விசேஷமாக இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் பார்த்து பிரயோஜனமடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை நமக்கு ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர உபவாச கூட்டம். வருகிற செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நமக்கு புத்தாண்டு வாக்குத்தத்த ஆராதனை நினைவில் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பந்தியாய திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் இதிலே கலந்து கொள்ள திரும்பவுமாக உங்களுக்கு நினைப்பூட்டுகிறோம். இப்பொழுதும் கொயர் ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் அவசரப்படாமல் பயபக்தியோடு ஒருவருக்கு ஒன்று எடுத்துக்கொண்டு உங்கள் இருப்பிடத்தில் வந்து முழங்கால் பணியிட அல்லது நின்று கொண்டிருக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீட்பரின் பாதம்
பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் கைகளை உயர்த்தீர்களானால் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். விருதுநகர், மும்பை ஆசீர்வாத திருச்சபை மற்றும் 500க்கு அதிகமான பிளஸ்ஸிங் ஹவுஸ் சர்ச்சஸ் இந்த நாளிலும் இந்த திருவிருந்தில் நம்மோடு கூட இந்த நேரலையில் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள். முழங்கால் பணியிட முடிந்தவர்கள் முழங்கால் பணியிடுங்கள். முழங்கால் பணியிட முடியாதவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள். இது கர்த்தருடைய பந்தி. நாம் உட்கார்ந்து நாம் போஜனம் பண்ணுவதற்கல்ல, பயபக்தியோடு நாம் செயல்படுவோம். அப்பத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காக பிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இயேசு. புசியுங்கள். ரசத்தை ஓபன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இயேசு. பானம் பண்ணுங்கள். கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு மனதார நாம் ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துவோமாக. சபையர் சத்தத்தை உயர்த்தி நாம் சொல்லுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை எங்களுக்காய் கொடுத்த இந்த நாளை நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்த, மகிமை செலுத்த ஒரு அருமையான கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனை எங்களுக்கு கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் எங்களுக்காக சிலுவையிலே பட்ட பாடு, அவர் அடைந்த மரணத்தை நாங்கள் நினைத்திருளும்படியான அந்த அருமையான திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு தாமே சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு துதிகளை எடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்கள் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறபடி உமக்கு செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்வீராக. இந்த ஜெபத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமேன். வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே, யூகா யூகா துதியுமகே. மேன்மை காலம் உந்த நாமமே இப்போது போதுமே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, ஆட்சி மிகு மோட்ச வேந்தா நீ. வாழ்க நீரே வாழ்க, பேரு துதி வாழ்த்தும் வாழ்த்தும் வானோ சேனையே. பாடலோடு அவர் பாதமே மாந்தர் யாரும் சேர்ந்து பாடுமே. ராஜாதி ராஜரே, வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தா நீர். வாழ்க நீரே வாழ்க, பேரும் துதி என்றென்று வாழ்கவே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தா நீர். வாழ்க நீரே வாழ்க, பேரும் துதி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். வருகிற சனிக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் இதே வளாகத்தில் இருக்கிறதான விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் வைத்து நமக்கு ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர உபவாச கூட்டம், ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர உபவாச கூட்டம். இதிலும்
திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் குடும்பமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்கள் உறவினர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். வருகிற ஞாயிறு வழக்கம் போல 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நம்முடைய ஆலயத்தில் ஆராதனை நடைபெறும். அது ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர ஆராதனை. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம் திருச்சபையை அவர் அருமையாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள், இந்த ஒரு வருஷ காலத்தில் திருச்சபைக்கு வந்தது மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, அற்புதங்களை நீங்கள் சாட்சி சொல்லலாம். முன்பதாக கேமரா வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பெற்றுக்கொண்டவைகளை கர்த்தருக்கு மகிமையாக சாட்சி சொல்ல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஞானசான ஆராதனை உண்டு. ஆராதனை முடிந்தவுடன் மேலும் ஞானசானம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் உடைய பெயர்களை பின்பதாக இருக்கிற நம்முடைய ஆலய அலுவலகத்திலே தெரிவிக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற செவ்வாய்க்கிழமை 31/12/2024 புத்தாண்டு வாக்குத்தத்த ஆராதனை இரவு 10 மணிக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இதிலும் நீங்கள் குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய ஆசீர்வாதம் டிவியிலே சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆர்ச் பிஷப் அவருடைய விசேஷித்த செய்தி மற்றும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆராதனைகள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் யாவரும் பார்த்து பிரயோஜனமடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகள் பிரதிஷ்டை செய்ய பெயர் கொடுத்தவர்கள் நீங்கள் முன்பதாக வந்து அமர்ந்து கொள்ள முன்பதாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சமாதானமும் மனிதர் மேலன்பும் நிலைத்து நிற்கவும் நம்பிப்பர் ஜெபித்தார், நம்பிப்பரே சுஜனித்தார். என்றென்றும் போற்றிடவே என்றென்றும்
இந்த நாளில் கிறிஸ்தேசு வந்ததா